ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த வீடியோவில் ஒரு 1.5 மந்த் முன்னாடி வாட்ஸ்அப் கன்சல்டேஷனில் ஒரு டாக் ஸ்ட்ரீட் டாக் அனுப்புனாங்க. அதுக்கு பின்னங்கால் பேரலைசிஸ் ஆகிடுச்சுது. ஸோ அதுக்கு கனைன் டிஸ்டம்பரும் இருந்துச்சுது. ஸோ ஏற்கனவே அதோட ஒரு டாக் இருந்ததும் இறந்துருச்சுது கனைன் டிஸ்டம்பர்னால். இந்த பேரலைசிஸ் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. கனைன் டிஸ்டம்பரில் வரும், 2 காலம் ஆகும், இல்லை முன்னங்காலும் சேர்த்து 4 காலம் பேரலைசிஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது, ஸோ ஸ்பைனல் கார்டில் ஏதாவது டியூமர் மாதிரி வர்றது, டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகுறது, இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பேரலைசிஸுக்கு பார்த்திங்கன்னா அலோபதிக் மெடிசனில் பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்கிறதில்ல. நீங்கள் யூடியூப்பெல்லாம் தேடி பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாரின்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களோடைய ரெக்கவர் பண்ணுறதுக்கு மெடிசன் அலோபதிக்கிலாம் பெருசாக இல்லை. ஆனால் ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டுட்டு அவங்களுக்கு ஹோமியோபதி ஆஸ் வெல் அஸ் அலோபதிக் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். அவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த டாக் சுத்தமாக நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இது மாதிரி நிறைய கேஸை நான் ரெக்கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அந்த பேரலைசிஸுக்கு பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இல்லை. இப்போ நான் ஒரு 10 கேஸ் இது மாதிரி பார்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன்னா ஒரு 5 அல்லது 4 ரெக்கவர் ஆகுது. வெறும் அலோபதிக் மெடிசனை வச்சு கண்டிப்பாக அந்த பேரலைசிஸை சரி பண்ணுறது கஷ்டம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த ஹோமியோபதி ஆஸ் வெல் அஸ் அலோபதிக் மெடிசனை கொடுத்தா ஒரு 10க்கு 4வது ரெக்கவர் பண்ண முடியுது. இந்த வீடியோவை எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.